ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ நீயோ மகத்தில் நான் முடிக்க சேலை வாங்கி வந்தேன் என்ன. நான் கண்ட கனவுல நந்தவன எரிய கண்டேன், அந்தவனோ நீதான்னு அப்புறமா புரிஞ்சு கண்டேன். திருநீரு வைத்த கை திருநீரு ஆனதோ, திரும்பி வந்து பார்க்கையிலே தெய்வம் எங்கு போனதோ. ஏங்க, நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் பண்ணவங்க, நிசமாவே சொல்கிறேங்க. வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பாவம் பண்ணவன். இந்த பாட்டு பாடி இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரு அம்புட்டு ஒரு குமுறி அழுதாரு. அழுகிறப்ப ஏப்பா இப்படி அழுகுறிய அப்படின்றப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அப்படி அழுதாரு. அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தை உண்டாக்குன பெரிய பாவி தான் நான். இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியலை. ஏண்டுகளுக்கு மாமனார் மாமியாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட சுயநலத்துக்காக சின்ன பிள்ளையில பெற்று வளர்த்து அவங்கள பெரிய ஆளாக்கி நம்மளுக்கு இந்த தாலி கயிறை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து கட்டிட்டு போனதுனால நம்மளுக்கே உரியவர்னு நினச்சி நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டு ஆளு சைடில் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் ஓடிய வந்துடுறான். அது ரொம்ப பெரிய தப்புங்க, நெசமாகவே சொல்கிறேன். நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு காலம் பூரா அது குத்திக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக எல்லாத்தையும் கடந்து போகிறவங்க அதை கடந்து போயிடுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் நல்ல மனுஷன் சொல்கிறதுக்காக சொல்லலை, என் மனசில் காலம் பூரா அது என்னை குத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமியாவுக்கும் நான் செஞ்ச பெரிய துரோகம்னா அது இதுதான். என்னால் மறக்கவே முடியாது. ஆமாம், என் பெத்த தாய்க்காகவும் என் தங்கச்சிக்காகவும் அவங்க குடும்பத்திலேருந்து நான் அவரை பிரித்து கூட்டிகிட்டு வந்தது பெரிய பெரிய பாவச்செயல். இந்த பாவச்செயலை யாரும் செய்யாதீங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க போனதுக்கப்புறம் நம்ம மனசாட்சி நம்மளை குத்தி கொண்டுக்கிட்டே இருக்கும். அந்த கடன் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க, லாபமோ நஷ்டமோ மாமனார் மாமியாவை அவங்களால முடிஞ்சதை செஞ்சு பார்த்துருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் சொல்ல ஒன்றும் இல்லை. அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு தகுதி இல்லை. அவ்வளோதான்.